ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 குரு என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 349 ஆரம்பிக்கிறது. புராணம். வேத உபாங்கங்களில் புராணம் என்பது தற்காலத்தில் உபன்யாசங்கள், பிரவச்சனங்கள், அரிகதைகள் ஆகியன பரவரிப்பதால் ஓரளவு நன்றாக பிரகாசிப்பதாக தோன்றுகிறது. ஆனாலும் இங்கேயும் கூட ஆழ்ந்து பார்த்தால் 18 புராணங்களில் பல கொஞ்சம் கூட பிரச்சாரத்துக்கு வரவில்லை என்பதும், உபபுராணங்களும் ஸ்தல புராணங்களும் ரொம்பவே மங்கிக் கொண்டு வருகின்றன என்பதும் தெரியும். இவற்றிலும் இருக்கப்பட்ட ஓரிரு பண்டிதர்களை ஆதரித்து அவர்கள் புதிதாக பண்டிதர்களை உண்டாக்கும்படியாக சிஷ்யர்களை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கான சகாயங்களை செய்ய வேண்டும். பூர்வ மீமாம்சை, தர்க்கம், நியாயசாஸ்திரம், தர்மசாஸ்திரம் முதலான மற்ற உபாங்கங்களுக்கும் இப்படியே ஏற்பாடு பண்ணணும். இவற்றில் நம் ஆச்சார அனுஷ்டானங்களை சொல்லிக் கொடுக்கும் தர்மசாஸ்திரம் நம்முடைய வாழ்க்கையை நிஜமான பாரத பண்பாட்டின்படி வாழும் வாழ்க்கையாக ஆக்குவதற்கு ரொம்பவும் முக்கியம். ஆனால் அறிவு ரீதியில் வித்யை என்று பார்க்கும்போது மீமாம்சா சாஸ்திரத்தையும் தர்க்கசாஸ்திரத்தையும் பிரச்சாரப்படுத்துவது முக்கியமாகிறது. ஆகம சாஸ்திரம். இதெல்லாம் போக மந்திர சாஸ்திரம் என்பது அது பாட்டுக்கு ஒரு சமுத்திரமாக விரிந்து கிடக்கிறது. அதில் மந்திர மகோததி என்றே ஒரு புஸ்தத்துக்கு பெயர். மகோததி என்றால் மகாசமுத்திரம். மந்திர சாஸ்திரத்தோடே ஆகம சாஸ்திரம் வருகிறது. மந்திரபூர்வமாக தெய்வ சாநியத்தை உண்டாக்கி தரவே ஏற்பட்ட ஆலயங்களை பற்றிய விஷயங்கள் ஆகம சாஸ்திரத்தில் இருப்பவைதான். ஆலயம் எப்படி கட்டுவது, மூர்த்திகளை எப்படி பிரதிஷ்டை செய்வது, பூஜை எப்படி, எந்தெந்த மூர்த்திக்கு எப்படி எப்படி வழிபாடு என்பதெல்லாம் நிறைய சமாச்சாரங்கள் ஏராளமான ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அத்தனை பொது ஜனங்களையும் பரமாத்மாவோடு சேர்த்து வைப்பது ஆலயம்தான். அதனாலே இந்த சாஸ்திரத்தை விசேஷமாக விளங்கச் செய்ய வேண்டும் என்பதில் எனக்கு ரொம்பவும் அக்கறையும் கவலையும் இருக்கின்றன. அதனால்தான் தற்போது இருக்கப்பட்ட விஷயஞான சிவாச்சாரியர்கள், பட்டர்கள் ஆகியவர்களை தருவித்து ஆகமத்துக்கு பிராதானியம் கொடுத்து சில வருஷங்களாக பெரிய சதஸ்கள் நடத்துவது, அரசாங்கத்திலும் ஆகம கலாசாலைகள் வைத்து ஊக்கம் தந்திருக்கிறார்கள். ஆனால் சாஸ்திரப்படி போக வேண்டும் என்பதை விட தற்போது சம்பந்தம் இல்லாமல் எதை எடுத்தாலும் அதில் ஜாதி சமத்துவத்தையும் தாய் பாஷையும் நிலைநாட்ட வேண்டும் என்பதே அரசியல்காரர்களுக்கு முக்கியமாக இருப்பதால் இது எந்த அளவுக்கு எத்தனை காலம் சாஸ்திரோத்தமாக நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை. இந்த சாஸ்திரங்களிலும் குருகுல முறையில் ஒரு பட்டரிடமோ சிவாச்சாரியரிடமோ 4 பசங்கள் படிக்கும் ரீதியில் ஏற்பாடு செய்தால் ஆகம சாஸ்திரங்கள் அவற்றின் ஒரிஜினல் ஸ்பிரிட்டோடு அதுதான் அவற்றின் நிஜ ஸ்பிரிட்டும் பிரகாசிக்கும். வாஸ்து சாஸ்திரம். ஆகமத்தில் கோவில் கட்டுவது பற்றி வந்தாலும் கோயிலை ஊரிலே எங்கே அமைப்பது, அந்த ஊரையே எப்படி அமைப்பது, அதில் வீடுகளை எப்படி அமைப்பது, அந்த வீடு ஒவ்வொன்றையும் எப்படி அமைப்பது என்பதையெல்லாம் சொல்ல பிராச்சீனமாக வாஸ்து சாஸ்திரம் என்று ஒன்று தனியாக இருக்கிறது. காற்றும் வெளிச்சமும் இருக்கிற விதத்தில், குடிதண்ணீர் கிடைக்கும் விதத்தில், கழிவுநீர் ஓடுகிற விதத்தில் வீட்டையும் ஊரையும் நிர்மாணம் செய்தால் மட்டும் போதாது. இதை மட்டுமே தான் என்று கவனிக்கிறார்கள் அல்லது கவனிப்பதாக பேர். இவற்றையும் சொல்லி இதைவிட முக்கியமாக எப்படி நிர்மாணித்தால் உத்தமமான திவ்ய சக்திகளின் ரேடியேஷன் ஊருக்கும் வீட்டுக்கும் கிடைக்குமோ, எப்படி நிர்மாணம் பண்ணும்போதுதான் நம் கர்மானுஷ்டானங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அப்படி செய்வதற்கு வாஸ்து சாஸ்திரம் வழி உண்டாகிறது. கூடம், தாழ்வாரம், முற்றம் முதலியவை கூடாது என்று ரூமாக கட்டினால் உபாசன புகை எப்படி வெளியே போகும்? அனுஷ்டானத்துக்கு ஏற்றதாக வீட்டு அமைப்பு இருக்க வேண்டுமென்றால் வாஸ்து சாஸ்திரப்படித்தான் செய்ய வேண்டும். சில்ப சாஸ்திரம். ஆலய நிர்மாணம் என்றவுடனே சில்ப சாஸ்திரமும் வந்துவிடுகிறது. லோகமே பிரமிக்கும் சில்பங்கள் எண்ணி முடியாமல் கொட்டி கிடக்கிற தேசம் இது. சித்த விகாரத்தை உண்டு பண்ணுவதற்கில்லாமல் சித்தத்தை சுத்தம் செய்வதற்காக தெய்வ சம்பந்தமாக்கப்பட்ட சில்பங்கள், கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், அதாவது பண்பாட்டு பிதரார்ஜிதம் என்று இவற்றை புகழ்ந்துவிட்டால் போதாது. சிற்பிகளுக்கும் ஸ்தபதிகளுக்கும் ஊக்க உற்சாகங்களை தந்து கௌரவப்படுத்தி அவர்களிடம் பல பேர் போய் கற்றுக்கொள்ள தூண்டுதல் தர வேண்டும். இதை தெரிவிக்கவே ஆகம சதஸில் இவர்களையும் வரவழைத்து முக்கியத்துவம் தருகிறோம். நாங்கள் ஆரம்பித்த பின் ஈஸ்வரனும் கண்ணை திறந்து பார்த்ததில் நாங்கள் ஆரம்பித்ததும் அவனுடைய அனுகிரக பலத்தில்தான். நிறைய ஜீர்ணோத்தாரண பணிகள் நடந்து புது புது கோவில்களும் தினம் தினம் உண்டாகி கொண்டிருப்பதால் சில்ப சாஸ்திரத்துக்கும் அது தெரிந்த சிற்பிகளுக்கும் சில்ப சாஸ்திர போதனைக்கும்
கொஞ்சம் நல்ல தசை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கும் கவர்மெண்டில் பள்ளிக்கூடம் பயிற்சிசாலை வைத்திருக்கிறார்கள். நல்ல வேளையாக இந்த சாஸ்திரம் ஆதியிலேயே பிராமணர்களால் கற்பிக்கப்பட்டு தற்பித்து செய்யப்பட்ட வேறு ஒரு ஜாதியாரிடம் குலத்தொழில் முறையாக போய்விட்டதால் இதிலே இப்பொழுது அதிகமாக சாஸ்திர விரோதமான அனாச்சாரங்களை கலக்க இடமில்லை. ஒரு தூணில் வேலைப்பாடு செய்வது, ஒரு மூர்த்தி அடிப்பது என்றால்தான் நாள் கணக்கில் ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்காக உழைத்தால்தானே முடியும். இதில் பிராமணன் உட்கார்ந்தால் அவன் சகலருடைய க்ஷேமத்துக்காகவும் பண்ண வேண்டிய யஜ்ய கர்மானுஷ்டானங்கள் என்ன ஆவது? அதனால்தான் வியாக்கரணம், தர்க்கம், மீமாசை முதலானதுகள் போல் தினமும் கொஞ்ச நேரம் வாயால் சொல்லி காதால் கேட்டு மனசில் நிறுத்திக் கொள்வதற்காக இல்லாமல் நாள் புறா உடம்பால் செய்ய வேண்டிய காரியத்திலேயே தன்னுடைய நோக்கத்தையும் பிரயோஜனத்தையும் உடையதான சில்பசாஸ்திரத்தை தனியாய் ஒரு வகுப்புக்கு விட வேண்டியதாயிற்று. இப்படியேத்தான் வைத்தியம் முதலானவற்றையும் பிராமணனானவன் தீரையை மட்டும் போதித்து குலத்தொழிலாக இன்னொரு வகுப்பாருக்கு தந்தது. அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் அதனால் ஜீவனோபாயம் கிடைத்தது. இது ஒன்றே தொழில் என்பதால் அவர்கள் நல்ல ஒரு முனைப்பாட்டோடு அதில் ஈடுபட்டு சிறந்த செய்நேர்த்தியை பெற்றார்கள். அனுபவ மெருகு ஏற ஏற தியரி என்று தெரியாமலே கூட தங்கள் பிள்ளைகளுக்கும் சிஷ்ய பிள்ளைகளுக்கும் ஒரு பழக்க சாமர்த்தியத்திலேயே சில்பம் போன்ற கலைகளை சொல்லிக் கொடுக்க முடிந்தது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.